இல்ல சார். இப்ப ரீசென்ட்டா நடந்துட்டு இருக்கு. தனுஷோட பர்த்டேக்கு இப்ப இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. எல்லாரையும் வர வச்சு அசைவ சாப்பாடு போடுறது. எல்லா ஹீரோஸுமே அத பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாரு. அதே மாரி அஜித் குமார் இப்பயாவது போய் ரசிகர்கள்ட்ட பேசிருவோம்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்காரா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அந்த மாற்றம் நிகழ்ந்தால் சந்தோஷம் தான். பட் அந்த அளவுக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, அவர் இந்த கூட்டத்தையும், இந்த கூச்சலையும் வெறுக்கிறார். அது கண்கூடா அது தெரியுது. இன்னொன்னு இவங்களும் வந்து ஒரு ஒரு ஜென்யூனா அணுக மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது. இப்ப தாவேகா சார்பா ஒரு அரசியல் மீட்டிங் நடக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, துண்ட வச்சு சுத்திட்டே இருக்காய்ங்க. அது நம்ம நாளைய தமிழ்நாடு, நம்ம தமிழகத்தை வெற்றி பாதையை நோக்கி நகர்த்துற ஒரு கூட்டமா அது இருந்ததுன்னா, இந்த அநாகரிகம் இருக்காதுல்ல. அப்ப இந்த ரசிகர்கள்ங்கிறவங்களுக்குன்னு தனி மனப்பான்மை இருக்கு. இத வந்து ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு, அல்லது நெறைய புத்தகங்கள் படித்த பிறகு, அல்லது வாழ்க்கையை படித்த பிறகு அத பார்க்கும்போது அவனுக்கு அவர்சனம் இருக்கும். யாரா இருந்தாலும். இவரு வந்து ஏதோ ஒரு வகையில அந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகள அவர்சனா பார்க்குறாரு. ஸோ அதனால தான் அவங்கள விட்டு அவரு தள்ளி போனதே. இப்போ அவங்களோட நீங்கள் இறங்கி வாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாவட்டத்துக்கு ஒரு 10 பேரையாவது அப்படி வர வச்சு, ஒரு அவங்களுடைய நீண்டகால கனவு கோரிக்கை இல்லையா அது? அதை அவங்க வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயாவது நிறைவேற்றிட்டு போங்களேன்.